இங்கே பாருங்கள், இந்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, மதிய சாப்பாடு நல்ல சாதம் வந்து கொலையாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி குழஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அந்த அந்த எல்லாத்தையும் ஒவ்வொரு இது பாத்திரத்தில் நான் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி விட்றேன். ஸோ பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு. ஸோ எப்படி குழஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ ஃபுல்லாக நான் தனித்தனி இதில் கூண்டில் வைப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வச்சுருவேன். ஸோ எல்லா சாதத்தையும் நல்லா ஓரளவு உடச்சி விட்ருதேன். ஃபுல்லாக நல்லா உடச்சி விட்ருதேன். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாலை மீன் குழம்பு. ஸோ அந்த சாலை மீன் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படி நான் பிசைஞ்சி வச்சுருவேன். ஸோ எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுவேன். ஒரு 2 சாலையை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊற்றிட்டு ஃபுல்லாக நான் பிசைஞ்சி வச்சுருவேன். ஏன்னா இந்த மாதிரி சாலை மீன் போடுறதுனால முட்டை உற்பத்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். ஸோ சாதங்கிறது விரும்பி சாப்பிடும். எப்போவுமே நம்ம ஒரே தீவனத்தை போட முடியாது. ஸோ 2 நேரம் தீவனம் போடுவேன். ஒரு நேரம் இப்படி சாப்பாடு ஏதாவது வீட்டில் மெனக்கிட்டி ரைஸ் வச்சு ஏதாவது மாற்றி மாற்றி ஏதாவது விரவி வைப்பேன். இந்த சாலை மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த சாலை மீனை தனித்தனியாக எடுத்து வச்சுருது. ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 போட்டுருவேன். பாருங்கள், அந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருவேன். ஃபுல்லாத்தையும் அப்படி எதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் விரவி வச்சோம்னா அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடும். அந்த மீன் வாடைக்கு நல்லா விரும்பி சாப்பிடும். நல்லா விரும்பி சாப்பிடும். ஏன்னா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது சோறும் நல்லா குழஞ்சிருக்கா. ஸோ எல்லாத்துலேயும் நான் ஊற்றிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடும். இதனால் முட்டை போடுற திறனும் அதிகரிக்கும். இன்னொன்று அதுகளுக்கு வயிறும் ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே உள்ளே அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குனால ஸோ சாப்பிட்டது எல்லாமே செரிமானம் அடைஞ்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவ்வளோத்தையும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா குழம்பு ஒரு பக்கமாக உரப்பும் ஒரு பக்கமாக இதாகவும் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணால் ஃபுல்லாக அடி வரைக்கும் இது பண்ணி எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இது போக தண்ணியும் அதுக்கு எடுத்து வச்சுருவேன். ஏன்னா தண்ணி வந்து ஏன் இப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா, உள்ளே வந்து காலையில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சல அதில் ஊற்றி வைக்கிறதுக்காண்டி இதில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாப்பாடு எல்லாத்தையும் இப்படி நல்லா விரவி வச்சுட்டேன் பார்த்தீங்களா. ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.